கேபிஒய் பாலா சர்வதேச குற்றவாளியா? எந்த நாட்டுல இருந்து கேபிஒய் பாலாக்கு பணம் வருது? கேபிஒய் பாலாவை எந்த நாட்டுல யார் இயக்குறா? கேபிஒய் பாலா எத்தனை கோடி ரூபாய் சொத்து சேர்த்துட்டார்? மக்களுடைய வரி பணத்தை அடிச்சு சம்பாதிச்சாரா? யாரையும் ஏமாத்தி சம்பாதிச்சாரா? கேபிஒய் பாலா அரசியல சேர்ந்துருவாரு, அதனால அவர் இப்பவே தட்டி வைப்போம் அப்படின்னு பிளான் பண்றாங்களா? கேபிஒய் பாலாவை அழிக்க நினைக்கக்கூடிய மாஃபியா கும்பல் யார்? அது கோபிநாத்தா இருக்கட்டும், ஈரோடு மகேஷா இருக்கட்டும், தாடி பாலாஜியா இருக்கட்டும், வாட்டவர் யார வேணாலும் இருக்கட்டும். விஜய் டிவில சாதாரணமா ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் அல்லது 2 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாரா? சினிமாவில் நடிக்க போறேன்னு சொல்லும் போது யாரும் எந்த அவதூறும் பரப்பல. சின்ன சின்ன உதவிகள் செய்யும் போது யாரும் எந்த அவதூறும் பரப்பல. ஆனா நான் என் காசுல நீ என்னையே ஏமாத்தி நீ சொத்து சேர்ப்பியா? பிள்ளைங்களுக்கு 1000 கோடியில 500 கோடியில கல்யாணம் பண்ணுவியா? எங்க காசுல நீ மெடிக்கல் காலேஜ் கட்டுவியா? வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்ணுவியா? எங்க காசுல 1000 கோடி ரூபாய் சொத்து சேர்ப்பியான்னு என்னைக்காவது சட்டையை பிடிச்சு. கேபிஒய் பாலா சுத்தி என்ன நடக்குது? யார் இந்த கேபிஒய் பாலா? அப்படி என்ன அவர் தப்பு பண்ணிட்டார்? பாலாவுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்கள கூட்டிட்டு வாங்க, நான் 1-to-1 இன்டர்வியூ எடுக்கிறேன். பாலாவுக்கு ஆதரவான கேள்வி கேட்க மாட்டேன். பாலாவை இதுவரைக்கும் நேசிச்ச மில்லியன் கணக்கான மக்கள் நீங்க பாலாவை சந்தேகப்படுறீங்களா? இந்த உண்மையை சொல்றதுக்காக ஒருவேளை பாலாவுக்கு பின்னாடி ஒரு மாஃபியா கும்பல் இருந்தால் ஒருவேளை நாளைக்கு நான் தாக்கப்படலாம், காணாமல் அடிக்கப்படலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் கேபிஒய் பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஒரு ஜேர்னலிஸ்டா இயல்பா சில கேள்விகள் இருக்கும்ல, அதைத்தான் நான் உங்க முன்னாடி வைக்க போறேன். கேபிஒய் பாலா ஏமாத்திட்டாரு, மக்களை ஏமாத்திட்டாரு, எல்லாமே வெத்து விளம்பரம், எங்கேருந்தோ ஒரு தீவிரவாத அமைப்பு கிட்ட இருந்து பணம் வருது, ஏதோ ஒரு வெளிநாட்டுல இருந்து யாரோ கேபிஒய் பாலாவை இயக்குறாங்க, நேபாளில் நடந்த புரட்சி அடுத்து தமிழ்நாட்டில் நடக்க போகுது, அதுக்கு இந்த மாதிரியான சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடிய கேபிஒய் பாலா, நடிகர் ராகவா லாரன்ஸ் மாதிரியான ஆட்கள் தான் காரணமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு பூதாகரமாக சில விஷயங்களை கிளப்பி விடுறீங்களே. இதெல்லாம் யார் கிளப்பி விடுறா அப்படின்னு ஏதாவது யோசிக்கலாம். கேபிஒய் பாலா ஏமாத்தினதாவே இருக்கட்டுமே, அவர் டிராமா பண்ணதாவே இருக்கட்டுமே, இதனால உங்களுக்கு என்ன வந்துச்சு? யாரை ஏமாத்தினாரு? யார்கிட்ட இருந்து ஏமாத்தி பணத்தை சம்பாதிச்சாரு? மாடி வீடு கட்டினாரா? பங்களா கட்டினாரா? சொகுசு கார் வாங்கினாரா? இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச சிவாஜி படம், வெளிநாட்டை போய் படிச்சுட்டு சம்பாதிச்சுட்டு இந்தியாவுக்கு வரும்பொழுது சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்வார். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் இலவசமாக மெடிக்கல் காலேஜ் கட்ட போகிறேன், இலவசமாக மருத்துவம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வில்லன் ஆதிகேசவனா அவர் உள்ள என்ட்ராவார். இதெல்லாம் நாங்கள் பணமாக சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம், நீ இங்கே இது பண்ணிடுவியா அப்படின்னு ஆதிகேசவன், அந்த வில்லன் ஆதிகேசவன் களத்தில் இறங்குவார். அப்போ ஒட்டுமொத்த ரஜினியோட சாம்ராஜ்யமும் அப்படியே அடிமட்டமாக தரமட்டமாக போயிடும். இது சினிமா. இந்த சினிமா சிவாஜி படத்தில் என்ன நடந்துச்சோ அதுதான் பாலாவை சுற்றி இன்னைக்கு நிஜத்தில் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த உண்மையை சொல்றதுக்காக ஒருவேளை பாலாவுக்கு பின்னாடி பாலாவோடைய புகழை அழிக்கிறதுல ஒரு மாஃபியா கும்பல் இருந்தால் ஒருவேளை நாளைக்கு நான் தாக்கப்படலாம், காணாமல் அடிக்கப்படலாம், அல்லது என்னை பற்றிய தவறான வீடியோக்கள் அல்லது என்னை பற்றிய தவறான வதந்திகள், தவறான செய்திகள் பரப்பப்படலாம் மாஃபியா கும்பல் இருந்தால் பாலாவுக்கு பின்னாடி. ஏன்னா பாலாவை ஒரு சேனல் யாரோ ஒரு கிறுக்குத்தனமாக பேசக்கூடிய ஒரு காமெடி நடிகர் பேசினதை நம்பி சில ஜேர்னலிஸ்ட் பாலாவுக்கு எதிராக சில வீடியோக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட மில்லியனை தாண்டி வியூஸ் போய்கிட்டு இருக்கு. அப்போ பாலாவை இதுவரைக்கும் நேசிச்ச, பாலாவை இதுவரைக்கும் விரும்பின மில்லியன் கணக்கான மக்கள் நீங்க பாலாவை சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்கு. அப்படியே பாலா தப்பு பண்ணிட்டாரு, அரசியல்ல போட்டிட்டு மக்களோட வரி பணத்தை அடிச்சு சுருட்டி வாரி சம்பாதிச்சு சொத்து சேர்த்துட்டாரா? வெளிநாட்டில் பேங்க்ல போய் போட்டு வச்சிருக்காரா? வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரா? என்ன தப்பு பண்ணாரு? யாரோட பணத்தை அடிச்சாரு? என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நீங்க நம்பிடுவீங்களா? பாலாவுக்கு எதிராக அவ்வளோ கமெண்ட்ஸ் பார்க்க அவ்வளோ கஷ்டமா இருந்தது. ஓகே, இன்னும் சில விஷயங்கள் இன்டெப்தா சொல்றேன். அன்னை தெரசா இந்தியாவில் கொல்கத்தாவில் என்ன பண்ணாங்கன்னு நம்ம எல்லா உலகத்துக்கே தெரியும். ஆனால் அன்னை தெரசா இந்தியாவில் கொல்கத்தாவில் மதத்தை பரப்புனாங்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் நார்த் இந்தியாவில் மினிமம் 10% மக்களால்
ஒரு விமர்சனம் இருக்கா இல்லையா? அன்னை தெரசாவும் பாலாவும் ஒண்ணு கிடையாது. ஆனா ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்ல வரேன். நான் இன்னமும் பாலா பத்தி நேரடியா விஷயத்துக்குள்ள வந்துர்றேன். பாலா நம்மள மாரி, கிராமத்துல இருக்கிற உங்கள மாரி, அடிமட்டத்திலிருந்து ஒரு பையன். வந்த ஒரு பையன். எப்படியாவது உழைச்சு முன்னுக்கு வந்துரணும். எப்படியாவது தன்னுடைய திறமையின் மூலமா பெரிய ஆள் ஆயிற மாட்டோமா? அப்படின்னு சென்னைக்கு வந்த பையன். அ விஜய் டிவியோட அமுதவாணன். அவர் தான் அடைக்கலம் குடுக்குறாரு. அவங்க வீட்டு சாப்பாட்ட தான் சாப்பிடுறாரு. ஸோ அவருக்கு வாடகையும், அ சாப்பாடும் ஒரு பிரச்சனை இல்ல. கிட்டத்தட்ட 2016, 2017 நெனைக்கிறேன். அப்பயிலேருந்து இப்ப வரைக்கும் பயங்கரமா சம்பாரிக்கிறாரு. விஜய் டிவில சாதாரணமா ஒரு மாசத்துக்கு மினிமம் 1,00,000 அல்லது ரூ. 2,00,000 சம்பாரிப்பாரா? ஆனா, விஜய் டிவிலயா இருக்கட்டும், சன் டிவிலயா இருக்கட்டும், ஜீ தமிழா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு டிவி பிரபலம் ஒரு நிகழ்ச்சிக்கு வெளியூருக்கு போனாருன்னா, சீஃப் கெஸ்ட்டா கலந்துக்கிட்டாருன்னா, நான் சொன்னது பொய்யா கூட இருக்கலாம். சாதாரணமா நான் ஒரு குறிப்பிட்ட செலிபிரிட்டியோட பேரெல்லாம் சொல்லி நான் அவங்கள இது பண்ண விரும்பல. ஓ! இந்த நடிகர், ஓ! இந்த விஜய் டிவி செலிபிரிட்டி இவ்ளோ காசு வாங்குறாரா? அப்படின்னு நீங்க வயித்தெரிச்சல் கூட படக்கூடும். அது கோபிநாத்தா இருக்கட்டும், ஈரோடு மகேஷா இருக்கட்டும், தாடி பாலாஜியா இருக்கட்டும், வாட்டெவர் யார வேணாலும் இருக்கட்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமௌண்ட் இருக்கு. வெளியூருக்கு ஃபங்ஷன் போனாங்கன்னா, அது அவங்களுடைய திறமை. அவங்க அவங்க உழைப்புக்கு ஏத்தது. அவங்க விஜய் டிவில சம்பாதிக்கிறது கம்மியா இருக்கலாம். ஒரு ரூ. 1,00,000 2,00,000 மேபி மாசம் வாங்கலாம். ஆனா, ஒரு ஈவென்ட்க்கு மினிமம் ஒரு செலிபிரிட்டி ஒரு டிவிலேருந்து ஒரு செலிபிரிட்டி வெளியூருக்கு போனாங்கன்னா, மினிமம் ரூ. 1,75,000 மேக்ஸிமம் ரூ. 2,50,000 ஒரு ஈவென்ட்க்கு ஒரு செலிபிரிட்டிக்கு கொடுக்கக்கூடிய, அவங்க வாங்கக்கூடிய, கேட்கக்கூடிய பணம் இதுதான். இப்ப கேபிவி பாலா மதுரைக்கு ஒரு ஈவென்ட்க்கு போறாரு. அந்த ஈவென்ட் சாயந்தரம் தான் அப்படின்னா, காலையில இன்னொரு ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணுவார். மினிமம் ஒரு ஒரு ரூ. 1,50,000 ஒரு ஈவென்ட்க்கு கேட்கிறாரு. அவங்க குடுக்க ரெடியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஈவினிங் ஒரு ரூ. 1,50,000 மார்னிங் ரூ. 1,00,000 அல்லது ரூ. 1,50,000 இன்னும் ஒரு நாள் முன்னாடியோ அல்லது ஒரு நாள் பின்னாடியோ அங்க இருந்து இன்னொரு ஈவென்ட் அட்டெண்ட் பண்றாருன்னா, அதுக்கு ஒரு ரூ. 1,50,000. ஸோ 1 நாள்ல 2 நாள்ல மினிமம் ரூ. 3,00,000 சம்பாரிச்சுருவாரு. 1 நாள்ல 2 நாள்ல. அப்ப விஜய் டிவில அவருக்கு மாச சம்பளம் இருக்குல்ல. ரூ. 1,00,000 ரூ. 2,00,000. ஸோ அவருடைய வருமானம் அவர் என்ன எல்லாருக்குமா கார் வாங்கி குடுத்தாரு? எல்லாருக்குமா ஆம்புலன்ஸ் வாங்கி குடுத்தாரு? எல்லாருக்குமா டூ வீலர் வாங்கி குடுத்தாரு? அவரு டூ வீலர் வாங்கி குடுக்கும்போது நீங்க எதுவும் பேசல. வீட்ல ஒரு கஷ்டம். அந்த கஷ்டத்த அவர் ஈக்குவல் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது நீங்க அவர பத்தி விமர்சனம் பண்ணல. அவரு ஆம்புலன்ஸ் வாங்கி குடுக்குறாரு. அப்ப மெல்ல ஏதோ ஒரு விஷயம் பேச ஆரம்பிக்கிறீங்க. இப்ப அவர் ஹாஸ்பிட்டல் கட்டப் போறேன் அப்படின்னு சொன்னதா இப்ப வந்திருக்கு. அதாவது விஜய் டிவில காமெடி பண்ணும்பொழுது அவருக்கு எதிரா யாரோ எந்த அவதூறும் பரப்பல. ஆ சின்ன சின்ன நல்லதெல்லாம் செய்யும்பொழுது யாரும் எந்த அவதூறும் பரப்பல. சினிமால ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப யாரும் எந்த அவதூறும் அவர் மேல பரப்பல. நான் கிளினிக் கட்டப் போறேன். நாட் ஹாஸ்பிட்டல். நாட் ஒன்லி நான் ஹாஸ்பிட்டல் கட்டப் போறேன்னு சொல்லல. கிளினிக் ஆரம்பிக்க போறேன். இலவச மருத்துவம் பார்க்க போறேன்னு சொல்றாரு. நீங்க வட சென்னையில ரூ. 10 டாக்டர் கேள்விப்பட்டதில்ல? ரூ. 5 டாக்டர் கேள்விப்பட்டதில்ல? அந்த ரூ. 5 டாக்டர் கிளினிக்லயும், ரூ. 10 டாக்டர் கிளினிக்லயும் எத்தன பெட் இருந்திருக்கு? எத்தன டாக்டர்ஸ் இருந்திருக்காங்க? எத்தன நர்ஸ் இருந்திருக்காங்க? எவ்வளோ மெடிசின்ஸ் இருந்திருக்கு? யோசிக்க மாட்டீங்க? ஒரு பெட்டோட ரேட் மிஞ்சி போனா 3,000, 2,000 கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய அந்த அந்த பெட் இருக்குல்ல, அந்த பெட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? மிஞ்சி போனா 1,500, 2,000 இத தானே பாலாவும் வாங்கி பண்ண போறாரு. பாலா என்ன ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன்னு சொன்னாரா? ஸோ பாலா சினிமால நடிக்க போறேன்னு சொல்லும்போது, யாரும் எந்த அவதூறும் பரப்பல. ஆ சின்ன சின்ன உதவிகள் செய்யும்போது யாரும் எந்த அவதூறும் பரப்பல. ஆனா நான் ஹாஸ்பிட்டல் கட்டி, கிளினிக் கட்டி இலவசமா ட்ரீட்மெண்ட் குடுக்க போறேன்னு சொல்லும்போது, நீங்க அவதூறு பரப்புறீங்க அப்படின்னா, மெடிக்கல் மாஃபியா கும்பல் பாலாவுடைய புகழ அழிக்க நினைக்குதா? அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இயல்பா இல்லையா? தனி ஒருவன் படத்துல அப்படியே பட்டவத்தனமா வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பானே. இங்க ஒரு மெடிக்கல் மாஃபியா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்கிறது உங்க யாருக்காவது தெரியுமா? தனி ஒருவன் படத்துல சொன்ன விஷயம் தான். இல்லாதது பொல்லாதத ஏன் சினிமாவுல சொன்னதெல்லாம் நீங்க உதாரணம் சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். நிஜத்துல இல்லாத விஷயத்தையா சினிமாவுல காட்டுறாங்க? நிஜத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்க போய் தானே சினிமால அத பில்டப் பண்ணி காட்டுறாங்க. அப்ப நிஜத்துல இருக்குங்கிறது உண்மதானே? இவர் என்ன 1000 படுக்கை வசதிகள் கொண்ட ஹாஸ்பிட்டல் கட்டப் போறேன்னு சொன்னாரா? நீங்க சந்தேகப்பட மாட்டீங்களா? அப்ப ஏதோ ஒரு மாஃபியா கும்பல் ஒரு செலிபிரிட்டியோட அல்லது நல்லது செய்யக்கூடிய ஒரு பெர்சன அழிக்க நினைக்கிறாங்கன்னா, அவங்க மாஃபியா தானே இருக்க முடியும். அப்ப பாலாவ பத்தி ஏற்கனவே வீடியோ வெளியிட்டவங்களும் ஜர்னலிஸ்ட் தானே அப்படின்னு கேட்டா, எஸ். அவங்களோட சீனியர் ஜர்னலிஸ்ட். அவங்களுக்கு என்ன அஜெண்டாவோ அல்லது அவங்களுக்கு எவிடன்ஸ் வந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல, ஏன் எவிடன்ஸ வெளியிடல? அவங்க கிட்ட எவிடன்ஸ் குடுத்தது யாரு? அந்த குறிப்பிட்ட ஜூனியர் ஜர்னலிஸ்ட் கிரவுண்ட் லெவல்ல இறங்கி அந்த எவிடன்ஸ கலெக்ட் பண்ணாங்களா? முதல் கேள்வி.
சரி, கலெக்ட் பண்ணதாவே இருக்கட்டும். ஏன் அந்த எவிடன்ஸ் எல்லாம் வெளியிடல? 2வது கேள்வி. இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் பாலாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினார். அவரும் இவர் மேல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் ஒண்ணொண்ணா அடுக்குறாரு. பாலாவும் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. நீங்க சர்வதேச கைக்கூலியான்னு கேட்கும்போது, சார் நான் ஒரு தினக்கூலி சார் அப்படிங்கிறாரு. சிரிக்கிறார். நான் சொன்னேன், நான் ஹாஸ்பிட்டல் கட்ட போறேனே சொல்லலையே சார். கிளினிக் தானே சார் கட்ட போறேன். சொன்னாரு, ஒரு டாக்டருக்கு மாசம் ரூ. 30,000 சம்பளம் குடுப்பேன். ஒரு நர்ஸுக்கு மிஞ்சி போனா மாசம் 2 நர்ஸ் போட்டா ரூ. 40,000. ஒரு நர்ஸுக்கு ரூ. 20,000, 2 நர்ஸுக்கு ரூ. 40,000 இல்ல ரூ. 30,000. அந்த அடிப்படை வசதிகளுக்கு மிஞ்சி போனா எல்லாமே சேர்த்து ஒரு ரூ. 1,00,000 ஆகுமா? நாங்க ஒரு ஃப்ரீ இலவச கிளினிக் நடத்தினா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. சரி, இன்னும் ஒரு ரூ. 50,000 எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இலவசமா ஒருத்தர் நடத்தினா, இலவசமா வேண்டாம், ஒரு ரூ. 5 வாங்கிக்கிட்டு கிளினிக் நடத்தட்டுமே. தாம்பரம் சித்தா ஹாஸ்பிட்டல் ரூ. 5 வாங்கிக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் வட சென்னையில் ரூ. 5 வாங்கிட்டு கிட்டத்தட்ட 75 வயசுல டாக்டர்ஸ் இல்லை. ரூ. 10 டாக்டர் இல்லை. ஆனந்த விகடனில் நீங்க கட்டுரை படிக்கல, தமிழ் ஹிந்து பத்திரிகையில் ஆர்டிக்கல் படிக்கல. நம்ம கூட வாழக்கூடிய இந்த சமகாலத்துல ரூ. 5 மருத்துவம் பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் இருக்காங்களே. ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? பாலாவை சுத்தி ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. பாலா அரசியலுக்கு வர போறாரோ? பாலாவுக்கு பின்னாடி நடிகர் ராகவா லாரன்ஸ் உதவி பண்றாரே. அப்ப ஜல்லிக்கட்டு போராட்டம் அதை மையப்படுத்தி தானே ராகவா லாரன்ஸ் உள்ள வந்தாரு. அரசியல ஃபியூச்சர்ல நிக்க போறாரோ அப்படிலாம் கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் இருக்கலாம். பாலா அவ்வளவு பெரிய செலிபிரிட்டி எல்லாம் கிடையாது. அவ்வளவு பெரிய நடிகர் கிடையாது. உங்களை மாதிரி உங்க வீட்டுல ஒருத்தர் இருந்தா அந்த பையன் எப்படி இருப்பான்? அவன் தான் பாலா. நான் ஏன் இவ்வளவு விஷயம் நான் சொல்றேன் தெரியுமா? பாலாவுடைய நம்பரை நானே ஒரு 10 பேருக்கு கொடுத்துருப்பேன். நான் மீடியாவில் இருக்கேன். கலாட்டாவில், குமுதம் ரிப்போர்ட்டரில், ஹியூமன் ஸ்டோரிஸ் நான் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கேன். நிறைய பண்ணியிருக்கேன். நானே நிறைய பேருக்கு பாலாவோட நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன். அத்தனை பேரும் எனக்கு தேங்க் பண்ணி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பாலா எனக்கு ₹1,00,000 கொடுத்தாரு, பாலா எனக்கு ₹50,000 கொடுத்தாரு, பாலா எனக்கு ₹30,000 கொடுத்தாருன்னு. நானே ஒரு சாட்சி. பாலா நல்லது தான் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு. நான் பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணலை, பாலாவுக்கு முட்டெல்லாம் கொடுக்கல. நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக என்ன யதார்த்தம் அதை தான் நான் சொல்கிறேன். பாலாவுக்கு எதிராக நீங்கள்லாம் யார் பேசினாலும் அவங்கள கூட்டிட்டு வாங்க, நான் 1 to 1 இன்டர்வியூ எடுக்கிறேன். பாலாவுக்கு ஆதரவான கேள்வி கேட்க மாட்டேன். யதார்த்தம் என்ன, நிஜம் என்ன, இயல்புல என்ன, எந்த கேள்வி இயல்பா இருக்கு, என் மனசுல இருந்து ஆத்மார்த்தமா நான் கேள்வி கேட்கிறேன். பாலாவுக்கு எதிராக பேசுனாங்களே, அவங்க யாரை வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி வேணாலும் இருந்துக்காங்க. நான் கேள்வி கேட்கிறேன். எனக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஆங்கர்னு ஒரு பேர் இருக்கு. பாடகி சுசித்ராவே அப்படி மடக்கி மடக்கி கேள்வி கேட்டவன், கான்ட்ரவர்ஷியான ஆங்கர்லாம் பேர் இருக்கு. எந்த கான்ட்ரவர்ஷிக்குள்ளேயும் நான் போகல. இயல்பா யதார்த்தமா நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. பாலா அரசியலுக்குள்ள போக போறாரு, அதனால அவர் இப்பவே தட்டி வைக்கணும் அப்படின்னு யாரோ நினைச்சு குறிப்பிட்ட கட்சிக்காரங்க அவருக்கு எதிராக செயல்பட்டு கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க நீங்க நினைச்சீங்கன்னா, பாண்டு பேப்பர்ல கூட எழுதி கையெழுத்து போட்டு தரேன். ஏன்னா ஜென்மத்துக்கும் அரசியல் பக்கமே வரமாட்டேன், அரசியலே எனக்கு வேண்டாம் அப்படின்னு பாலா இன்னொரு சேனல்ல வெளிப்படையா இந்த விஷயத்தை பத்தி விளக்கம் கொடுக்கும்போது பேசிட்டாரு. ஸோ பாலா அரசியலுக்குள்ள வர போறது இல்லை. கடைசி வரைக்கும் சினிமால தான் நடிக்க போறாரு. அவருக்கு என்ன ஆசை? சில பேருக்கு யாருக்காவது நீங்க மதுக்கு அடிமையா இருக்கலாம், அது உங்களுக்கு ஒரு போதை. நீங்க ஒரு டீ அடிக்டடா, டீ டோட்டலா இருக்கலாம், அது ஒரு மேபி ஒரு போதை. சில பேருக்கு ஒவ்வொருக்கு ஒரு கெட்ட பழக்கம். நான் ஒரு உண்மையான விஷயங்களை சொல்றேன். மீடியாவில் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க யார்கிட்ட வேணாலும் ஹெல்ப் கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன குறிப்பிட்ட தொகையா இருந்தா அவங்க ரெக்கமெண்டேஷனுக்கெல்லாம் போய் இந்த மினிஸ்டர்கிட்ட சொல்லணும், இந்த கவுன்சிலர்கிட்ட சொல்லணும், இந்த செலிபிரிட்டி நமக்கு தெரியும், இந்த பணக்காரரை நமக்கு தெரியும், இந்த பிசினஸ் மேன் நமக்கு தெரியும், இவர்கிட்ட சொன்னா அவர் செய்வாரு அப்படின்னு எப்போ திரும்ப போவாங்க? ₹2,00,000 உதவி கேட்குறாங்க. தான் சம்பளத்துக்கு மீறி, தான் சக்தியை மீறி உதவி கேட்டா அப்ப வேணா உங்களுடைய நோக்கம் கரெக்டா இருந்தா அப்ப ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க கேட்குற உதவி ஒரு ₹5,000 இருக்கு அப்படின்னு நீங்க என்கிட்ட உதவி கேட்குறேன்னா அது நானே செஞ்சுட்டு போயிடுவேன். இது நான் மட்டும் கிடையாது. மீடியாவில் இருக்கக்கூடிய ஆத்மார்த்தமா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கக்கூடிய நிறைய மீடியா பர்சன்ஸ் இன்னைக்கும் இப்படிதான் இருக்கிறாங்க. நீங்க புதிய தலைமுறையில உதாரணம் சொல்லலாம், விஜய் டிவில உதாரணம் சொல்லலாம், கலாட்டாவில் உதாரணம் சொல்லலாம், ஆனந்த விகடன்ல உதாரணம் சொல்லலாம், குமுதத்துல உதாரணம் சொல்லலாம். இங்கெல்லாம் நான் இருந்திருக்கேன், அதனால என்னால் சொல்ல முடியுது. ஒரு சில சேனல்ல நான் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாம் ஷேர் பண்ற விஷயங்கள் தான். நான் இது வரைக்கும் ஒரு 13 பேரை படிக்க வச்சிருக்கேன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எல்லாத்துக்குமே ஃபோட்டோ போடுறானே. ஏன்னா இப்போ டிஜிட்டல் இந்த வேர்ல்டில் எல்லாத்துக்கும் ஃபோட்டோ போடுற மாதிரி தானே இருக்குது. ஆனால் நம்ம ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம என்னைக்காவது ஃபோட்டோ போட்டிருக்காமா? நான் கலாட்டாவில் இருக்கும் பொழுது ரோட்டோரம் வசிக்கக்கூடிய ஒரு 8 வயசு 9 வயசு, வீடு கிடையாது, அவங்க அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, நீங்கள் அண்ணா நகர் அந்த அந்த ரவுண்டானதுலேருந்து வில்லிவாக்கம் போகிற வழியில்
ஒரு அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் கே சம்திங் ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி பிளாட்ஃபார்மில் இந்த பக்கமும் சர்வீஸ் ரோடு இருக்கும், ஹோட்டல் கடைகள்லாம் நிறைய இருக்கும். இந்த பக்கம் மெயின் ரோடு அண்ணா நகர், அந்த மெயின் ரோடு நடுவில் பிளாட்ஃபார்ம். அதில் தான் அவங்க குடும்பம் நடத்துகிறாங்க. அதில் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டு தான் குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க. 8 வயசு 9 வயசாயும் அவங்களால ஸ்கூலில் சேர்க்க முடியல. நான் கலாட்டாவில் ஒர்க் பண்ணும்பொழுது எம்டி கூப்பிட்டு அவங்கள ஸ்கூலில் சேர்க்க முடியுமான்னு கேட்குறாங்க. கலாட்டா எம்டி ஒரு உமன், அருணா மேடம் தான். நல்ல விஷயத்துக்கு சொல்லும் பொழுது பேரை சொல்லி சொல்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க என்னை கூப்பிட்டு பேசும்பொழுது ஈஸியாக ஸ்கூலில் சேர்த்துட முடியும். பட் நம்ம வீடியோ எடுத்து போட்டால் இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் நிறைய ஏழை பசங்களை, இயலாத முடியாத பசங்களை படிக்க வைப்பாங்க. நம்ம ஏன் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடாது? இந்த ஹியூமன் ஸ்டோரிஸை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு கலாட்டாவோட எம்டி அருணா மேடம் அவங்க இறங்கி வந்து இதை பண்ணியே ஆகணும், உடனே பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட எவ்வளோ பெரிய பணம் காசு இருந்தாலும் நமக்கு ஆத்மார்த்தமாக பிடிச்ச விஷயத்தை செய்யும் பொழுது ஒரு மனநிறைவான ஒரு திருப்தி இருக்கும்ல, அந்த திருப்தியை நான் கலாட்டா எம்டி கிட்ட அன்னைக்கு நான் பார்த்தேன். அதே கலாட்டாவில் இருக்கும்போது ஆர்த்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு நான் போய் ஹியூமன் ஸ்டோரிஸ் பண்ணேன். படுத்த படுக்கையாக இருந்தாங்க. அவங்க மெடிக்கலாக சில விஷயங்கள் சொன்னாங்க, எனக்கு அது சொல்ல தெரியல. அது அவங்கள நான் பேச வைப்பேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஏது அப்படின்னு நான் பேச வைப்பேன். அந்த வீடியோ கூட இப்போ நான் காட்டுறேன். இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அப்படின்னு நீங்க பொண்ணுகிட்ட வீடியோ எடுத்து போட்டு அதே பண்ணி கிடைக்கிறாங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வீடியோ ஷேர் பண்ண மனசு இல்லை, என்னால முடிஞ்சது ஒரு 1 லட்ச ரூபா நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அவங்களுக்கு தெரியாது. இப்போ அந்த இமேஜ் போ. பாலா இதுக்கு உதவி செஞ்சார்ல, ஆர்த்தி உங்கள் பேர். நான் கலாட்டாவில் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். குமுதம் ரிப்போர்ட்டரில் அவங்கள பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க அப்பா வெங்கடேஷன், இவங்க தான் பாலாவோட நம்பர் என்கிட்ட கேட்டாங்க. நான் தான் நம்பர் ஷேர் பண்ணேன். பாலாவுடைய நம்பர் தான் இவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். இவங்க பேசினாங்க, ஹெல்ப் பண்ணுறதா சொல்லதா சொன்னாங்க. பாலாவும் 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. பாலா 1 லட்ச ரூபா கொடுத்ததையும் இந்த வீடியோவில் அவருடைய இன்ஸ்டா பேஜில் அவர் போட்டிருக்காரு. பாலா 1 லட்ச ரூபா பணம் கொடுத்ததுக்கப்புறம் வெங்கடேசன் சார் ஆட்டோ ஓட்டுநர், ஆரியபுரம் நியர்பை ஆரியபுரத்தில் தான் ஒரு வீடு இருக்குது. நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கும்போது உங்களால் ஏஞ்சலாம் உட்கார முடியாது, படுத்த படுக்கையாக இருப்பாங்க. அவங்களுடைய பாத்ரூம் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும். கிட்டத்தட்ட அவங்க வீட்டில் போய் நான் இன்டர்வியூ பண்ணும்போது 2 மணி நேரம் ஆனிச்சு. எனக்கு ஒன் பாத்ரூம் போகணுன்னு ரெஸ்ட் ரூம் வரும்பொழுது ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு கேட்கும்பொழுது விஷயத்த சொன்னார். சார் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது சார், அவங்களுக்காக இல்லாட்டி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொன்னதுனால நானும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அங்கே ரெஸ்ட் ரூம் போகலை, ஒன் பாத்ரூம் போகலை. ஏன்னா அவ்வளோ ஹைஜீனிக்காக அந்த இடம் இருக்கணும். அப்படி ஒரு குழந்தைய மாதிரி வெங்கடேசன் சார் ஆர்த்தியை பார்த்துக்கிட்டாங்க. ஆர்த்தி பட்ட கஷ்டத்தை பார்த்து எனக்கு தெரிஞ்ச 2 நல்ல மனிதர்கள் இருப்பாங்களே, யாருக்காவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும், யாருமே இல்லாதவங்களை படிக்க வைக்கணும்னு இருப்பாங்களே, அந்த நல்ல மனிதர்கள்ட்ட ஆர்த்தியை பற்றி நான் பேசினேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசிட்டு வெங்கடேசன் சார்கிட்ட, சார் நான் ஆர்த்தியை பற்றி இந்த 2 பிஸ்னஸ் மேன்கிட்ட பேசியிருக்கேன், அவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்தாங்க அவங்க நம்பர், என் பேரை சொல்லிவிட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு பாலாவுடைய நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் நான் அவங்கள்ட்ட நான் பேசினேன். இந்த வீடியோ பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ கூட நான் பேசினேன். பாலா அன்னைக்கு உதவி பண்ணதா சொல்லி நீங்கள் நன்றி சொன்னீங்களே, எவ்வளோ சார் பணம் கொடுத்ததா சொன்னீங்க அப்படின்னாரு. 1 லட்ச ரூபா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். வேணா இப்போ வெங்கடேசன் சாருக்கு நான் கால் பண்ணுறேன். பாலாவினால பயனடைஞ்சவங்க, பாலானால் படுத்த படுக்கையாக இருந்தவங்க இப்போ எழுந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. அதுக்கு இப்போ ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்ககிட்ட பேச வேண்டாம், அவங்க அப்பா கிட்ட பேசுவோம். அவங்க என்ன சொன்னார் அப்படிங்கிறத இப்போ நீங்களே கேளுங்க. கேபி பாலா வந்து யாருக்குமே உதவி செய்யலை, அவர் வந்து விளம்பரத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாலாவை பற்றி அவதூறான விஷயங்கள் வெளியில் பரப்பப்பட்டு இருக்கு. நீங்கள் பாலா வந்து உங்களுக்கு உதவி செஞ்சதா அவர் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாரு. பாலா உங்களுக்கு என்ன உதவி செஞ்சார், எதுக்காக உதவி செஞ்சார், உங்களுக்கு உதவி செஞ்சது உண்மையா பொய்யா சார்? அதாவதுங்க, என்னுடைய மகளுக்கு ஏற்கனவே கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு அதன் மூலமா ஸ்டீராய்டு அதிகமா கொடுத்து அதன் மூலமா ஏற்பட்ட பக்க விளைவுகள்ல இடுப்பு எலும்பு மாற்று 2 தொடை எலும்பும் கரைஞ்சி போச்சு, 2 மூட்டு கரைஞ்சி பிள்ளைக்கு வந்து இடுப்பு எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை சொல்லிட்டாங்க. அதுக்கு 8 லட்சம் ரூபாய் மொத்தம் எஸ்டிமேட் கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டல்ல. யாராருக்கிட்டே நான் உதவிக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு நண்பர் வந்து அவரு பாலா பத்தி சொல்லி அவர்கிட்ட நம்பர் கொடுத்து நம்ம அவர்கிட்ட பேசி அவர் வந்து என்ன பண்ணாரு, நான் வந்து வீட்டுக்கு வந்து மகளை என்ன பார்க்கணும் அப்படின்னாரு. அவர் வந்து வீட்டுக்கு வந்து மகளை பார்த்துட்டு என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாரு, சரி நான் வரேன்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாரு, இன்னொரு நாள் வந்து திடீர்னு வந்தாரு. வந்துட்டு
இந்த மாதிரிங்க வந்து இந்த மகளுக்கு என்னுடைய அதாவது மகளை பத்தி நான் இன்ஸ்டாகிராம்லயே அதுலயே எடுத்து போட்டோம்னாக்கா என்ன கிடைக்கும் எது கிடைக்கும்னு சொல்ல முடியாது, தெரியாது எவ்வளவு என்ன அதெல்லாம். அதனால என்னால் முடிந்தது ஒரு 1,00,000 ரூபாய் உங்க மகளுக்கு ஆபரேஷனுக்காக கொடுக்குறேன். அதாவது டக்குன்னு அப்படியே எடுத்து நாங்க எதிர்பார்க்கல, அதை ஏதோ பார்க்க வந்திருக்காருன்னு நினைச்சிருக்கோம். டக்குன்னு அப்படியே எடுத்து அதாவது எடுத்து கையில கொடுத்தாரு. கையில கொடுத்துட்டு அந்த நேரத்துல நாங்க எப்படி தெரியுமா அதை ஃபீல் பண்ணோம்? அவரை மனிதரா பார்க்கல, மனிதருள் மாணிக்கமா பார்த்தோம் அவரை. ஏன்னா என் மகளுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இடுப்பு எலும்பு அந்த கரைஞ்சு போய் அவ ஆபரேஷனுக்காக ஓடி 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 அலைஞ்சு 7 வருஷமா என் மகன் நடக்க முடியாம அவசப்பட்டதுல அந்த அவரு கொடுத்த உதவினாலையும் சேர்ந்து என் மகளுக்கு ஆபரேஷன் பண்ணோம். அந்த ஒரு மனிதர் அவரு. அந்த வகையில அவரை பார்த்தா நாங்க அவரை வந்து ஒரு மனிதரா நினைக்கல, மனிதரை தாண்டி மனிதருள் மாணிக்கமா அவரை நினைக்கிறோம். அதுதான். ஏன்னா என்னுடைய மகளை இந்த பூமியில நல்லா நடக்கிறதுக்கான ஒரு அதையும் அவருடைய பங்கும் இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணி என் மகன் நடக்க முடியாது, உட்காந்தா எந்திரிக்க முடியாது, அந்த மாதிரி தூக்கி தான் விடணும். அது எல்லாருக்கும் தெரியும், மகளை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அதனால அவர் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு அவரால் முடிந்தது, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, டக்குன்னு 1,00,000 ரூபாய் எடுத்து கொடுத்து மகளுக்கு ஆபரேஷன் வச்சுங்க அப்படின்னாரு. அப்புறம் வந்து என்ன பண்ணாரு, அது மட்டும் அல்லாம 1 மாசம் கழிச்சு ஆபரேஷன் முடிஞ்சு திடீர்னு வந்தார் வீட்டுக்கு பாக்குறதுக்கு. இந்த புள்ள நான் நடக்கிறத பாக்கணும் அப்படின்னாரு. பார்த்துட்டு என்ன சொன்னாரு, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ என்ன பண்ணணும்னு சொல்லி அப்படின்னு கேட்டாரு. இல்லப்பா அடுத்தது பிசியோதெரப்பி பண்ணணும் அப்படின்னு. ஸோ பிசியோதெரப்பிக்கு எவ்வளோ ஆகுனா ஒருத்தர் வந்து 500 ரூபாய் வீட்டுக்கு வந்து பண்றதுக்கு கேட்டிருக்கிறாங்கப்பா. ஒரு நாளைக்கு 3 மாசம் வந்து உங்களுக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. டக்குன்னு செல்லு எடுத்தாரு, கணக்கு போட்டாரு, திருப்பி 45,000 ரூபாய் எடுத்து கொடுத்து 3 மாசம் வந்து நீங்க பிசியோதெரப்பி பண்ணிக்கங்க, யாருக்கிட்டையும் உதவி கேட்காதுன்னா. மொத்தம் 1,50,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. 1,45,000 ரூபாய். ஆமாங்க, அதான் பிசியோதெரப்பிக்கும் கொடுத்தாருங்க. ஓகே. ஆமா, இதை நீங்க என்ன ஐயா சொல்லுவீங்க? அவரை பத்தி என்ன சொல்றது? இல்ல சார், இல்ல என்னன்னா கேபி பாலா யாருக்குமே உதவி செய்யல, அவர் தப்பா தான் விளம்பரத்துக்காக பண்றாரு அப்படின்னு சில செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. நானே உங்ககிட்ட நேரடியா நம்பர் கொடுத்ததுனால அந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பாலா உங்களுக்கு உதவி செஞ்சது உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு தெளிவுக்காக, மக்களுடைய புரிதலுக்காக இந்த ஒரு விளக்கத்தை கேட்டேன் சார். ரொம்ப நன்றி. பாலா நல்லது தான் பண்ணியிருக்காரு. பாலா யாரையும் ஏமாத்தலை. பாலா ஹெல்ப் பண்ணவங்கள, அதாவது பாலா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காருல, அதில் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி வெங்கடேசன் சார் இப்போ நீங்கள் பேசினாரு. அந்த ஆடியோவை இப்போ நீங்களே நேரடியாக கேட்டீங்க. ஆனால் பாலா வாங்கி கொடுத்த காரில், பாலா வாங்கி கொடுத்த 2 வீலரில், ஆம்புலன்ஸ்லாம் நம்பர் பிளேட் இல்லை அப்படின்றதுக்கு பாலா நேற்றே விளக்கம் கொடுத்துட்டார். நான் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் செகண்ட்ஸில் தான் வாங்கி கொடுத்தேன். 2 வீலர் எல்லாம் வாங்கி 10,000 வாங்கி கொடுக்க முடியும், 15,000 வாங்கி கொடுக்க முடியும். நான் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸு இதெல்லாம் வந்து செகண்ட்ஸில் தான் வாங்கி கொடுத்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஒரு வில்லேஜு. என் பக்கத்து வீட்டு பையன் நடிகை தேவயானி மேடம் முதலாக வாங்கின காரை என் பக்கத்து வீட்டு பையன் 3rd பார்ட்டி, அதாவது 3வது ஓனராக 3வது பார்ட்டியாக அந்த காரை வாங்கினான். நான் என்கிட்ட ஆர்சி புக்கெல்லாம் காமிச்சான். ஓ, தேவயானி மேடம் பயன்படுத்தின காரா அப்படின்னு. ஆனால் அந்த நேமை மாற்றலை. இனிமேல் தான் மாற்ற போகிறேன்னு சொன்னால் அவனுக்கு அடுத்த 2 மாதத்தில் கஷ்டம் வந்துச்சு, காரை விற்றுட்டான். அப்போ 4வது ஓனர்கிட்ட அந்த கார் போயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க நேம் மாற்றிருப்பாங்க. அந்த மாதிரி செகண்ட்ஸில் நம்ம ஒரு பொருள் வாங்கி ஒருத்தட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னா அதன் பிறகு தான் அடுத்த நாளோ மறுநாளோ தான் அந்த ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க. ஒரு வேளை நேம் கார்டு ஏன் மறைச்சங்கிறதுக்கு அவர் விளக்கம் கொடுத்துட்டார். டெக்னிக்கலான சில காரணங்களை கொடுத்துட்டாரு. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டார். உங்களை இத்தனை வருஷமா ஒட்டுமொத்த இந்தியாவை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு அரசியல்வாதிகள் எவ்வளவோ மேலானவர்கள், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டை குஜராத்தோட ஒப்பிட வேண்டாம், மகாராஷ்டிராவோட ஒப்பிட வேண்டாம், நீங்கள் சிங்கப்பூரோட ஒப்பிடுங்க, அமெரிக்காவோட ஒப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய ஆள்ல நானும் ஒருத்தன். ஆனால் இத்தனை வருஷமா இந்த அரசியல்வாதிகள்லாம் நம்மளை ஏமாத்திக்கிட்டு தானே இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்திய அரசியல்வாதிகள் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் பரவாயில்ல. ஆனாலும் ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்துக்கு கூட சொல்றேனே, அந்த அரசியல்வாதிகளை எதிர்த்து என்னைக்காவது நீங்க கேள்வி கேட்டிருப்பீங்களா? ஏண்டா என் காசுல நாங்க வரி கட்டுறோம், நீ என்னையே ஏமாத்தி நீ சொத்து சேர்ப்பியா? பிள்ளைங்களுக்கு 1000 கோடியில 500 கோடியில கல்யாணம் பண்ணுவியா? எங்க காசுல நீ மெடிக்கல் காலேஜ் கட்டுவியா? வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவியா? எங்க காசுல 1000 கோடி ரூபாய் சொத்து சேர்ப்பியான்னு என்னைக்காவது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய சட்டையை பிடிச்சி ஒத்த கேள்வி நீங்க கேட்டிருப்பீங்க? தைரியம் இருக்கா உங்களுக்கு? பாலா என்ன அரசியல்வாதி மாதிரி உங்க காசையா புடுங்கி சம்பாதிச்சாரு? பாலாவுக்கு ஏது காசு அப்படிங்கிறதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். பாலா ஒரு ஈவெண்ட்டுக்கு, ஒரு ஊருக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போனால் 1,50,000 ரூபா நான் மினிமம் சொல்ல வரேன். அவங்களா மேற்கொண்டு ஒரு ஷாப்போட ஓப்பனிங் அப்படின்னா அது கூட வரும்.
என்ன கூடுதலாகவே காசு தருவாங்க. ஒரு மதுரைக்கு போனாருன்னா ஒரு நாளைக்கு 2 ஈவெண்ட் அட்டன் பண்ணாருன்னா எவ்வளோன்னு தெரியும். விஜய் டிவியில் எவ்வளோ வாங்குறாருன்னு தெரியும். நான் வாங்குற சம்பளத்துக்கு நான் கடைசியாக நான் வாங்கின சம்பளம் வந்து கிட்டத்தட்ட 70,000 ரூபாய். நான் வாங்கின அதுக்கு கலாட்டாவில் இருக்கும்பொழுது 60,000 ரூபாய் என்னோட சம்பளம். நான் வாங்குற சம்பளத்துக்கு இது வரைக்கும் என்னால் 13 பேரை படிக்க வச்சிருக்க முடியுமா? எனக்கு அது ஒரு போதை அப்படின்னா, நிறைய கார்ப்பரேட் கம்பெனியில் நிறையா மீடியாவே கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க. நிறையா புதிய தலைமுறையாக இருக்கட்டும், ஆனந்த விகடனாக இருக்கட்டும், எனக்கு கண்கூட நல்லா நான் நேரில் பார்த்துருக்கேன். அந்த கோயிலில் போய் அவங்க நான் ஆனந்த விகடன் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ஒரு கோயிலில் மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலில் டொனேஷன் கொடுத்துருக்காங்க. நான் போய் இதுக்காகவே போய் நான் அன்னதானம் சாப்பிட்டு வருவேன். அப்போ நான் விகடனில் ஒர்க் பண்ணேன். ஏன்னா எங்கள் கம்பெனி காசு கொடுக்குது அப்படின்ட்டு. கோயிலுக்கு செய்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, செய்கிறாங்க. பாலாட்ட உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு அவர் செய்கிறாரு. ஏன்னா அவருக்கு அது பிடிச்சிருக்கு. அது ஒரு போதையாக அவர் ஃபீல் பண்ணுறாரு. நான் எப்படி படிக்க வைக்கிறது எனக்கு போதைன்னு ஃபீல் பண்ணுறனோ, கலாட்டா ஓனர் எப்படி படிக்க வைக்கிறத அவங்க ஒரு நல்ல விஷயமா அவங்களே தன்னைத்தானே ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்களோ, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆத்மார்த்தமான விஷயமா அது இருக்குதோ, அந்த மாதிரி பாலா தனக்கு கேட்டு வரவங்களுக்கு நோன்னு சொல்றதுக்கு பாலாவுக்கு வரல. எனக்கும் அந்த பழக்கம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட யாராவது உதவின்னு கேட்டு வந்தா எனக்கு நோன்னு சொல்ல வராது. ரொம்ப யோசிச்சு ரொம்ப லேட்டாக தான் நோன்னு சொல்லுவேன். எனக்கு நோங்கிற வார்த்தை, முடியாதுங்கிற வார்த்தை என் வாயிலேருந்து இப்போ வரைக்கும் வராது. அதே தான் பாலாவுக்கு. இதில் என்ன தப்பு? பாலாவை சந்தேகப்பட நீங்க யாரு? உங்க காசை ஏமாத்தி வாங்கினாரு, சீட்டு பணம் போட்டு வாங்கினாரா, தேர்தலில் போட்டிட்டு மக்கள் வரி பணத்தை சம்பாதிச்சாரா? சம்பாரிச்சவங்களாம் விட்டுருவீங்க. தேர்தல் பத்திரம் மூலமா சில கட்சிகள்லாம் கோடி கோடியா சில கம்பெனிகளை தொழிலதிபர்களை மிரட்டி பணம் வாங்கினான்னு சொன்னாங்களே, யாராச்சும் ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்க? இந்த கட்சி ஊழல் பண்ணுச்சு, இடி ரைடு வந்துச்சு, அவர் கட்சி மாறினாரு, வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்தது மாதிரி தூய்மையானவரை மாறிட்டாருன்னு சொல்லும்போது விமர்சனம் வரும்போதெல்லாம் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டீங்களா? அப்ப எந்த தைரியத்தில் பாலாவை நீங்க சந்தேகப்படுறீங்க? ஆமா, அன்னை தெரசாவையே சந்தேகப்பட்ட ஊர் தானே, இப்பயும் எதிர்மறையா விமர்சனம் பண்ணக்கூடிய ஊர் தானே. பாலாவை மட்டும் நீங்க விட்டு வச்சிருவீங்களா என்ன? ஒரு 2 வீலர் செகண்ட்ஸ்ல வாங்குறதுக்கு 10,000 ரூபாய் வாங்க முடியும். சென்னை பெல்ஸ் ரோட்ல சேப்பாக்கத்தில் 10,000 ரூபாய்க்கு இருக்கு. அந்த ரோடு ஃபுல்லாவே 2 வீலருக்கு தான் ஃபேமஸ். ஒரு ஸ்கூட்டி 15,000 12,000 ரூபாய்க்கு வாங்க முடியுமே. உங்களால பக்கத்து வீட்டுக்காரனே உங்கள்கிட்ட 10,000 ரூபாய் தரும் பொழுது பாலா மாதிரியாலாம் ஆள் போயிட்டு, சார் நான் நல்ல ருசிக்கு தான் பண்றேன், கொஞ்சம் ரேட்டு குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் பண்ண மாட்டாங்க? கலாட்டாவில் அந்த 2 பசங்களை அண்ணா நகர் ஸ்கூலில் தான் சேர்த்து விட்டோம். அந்த பசங்களுக்கு அந்த ஸ்கூலுக்கு தேவையான பேக்கு, நோட்டு, பென்சில், பேனா, ஜாமெட்ரி பாக்ஸு, ஷூ, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கலாட்டா எம்டி கிட்ட போய் நாங்கள் பில் கிளைம் பண்ணுறோம். அப்போ நான் சொன்னேன், எனக்கு மேம் இந்த செலவுலாம் நான் பண்ணதாக இருக்கட்டும் அப்படின்னாங்க. நோ 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 நோ, நான் ஃபுல் அமௌண்ட் நான் பே பண்ணிடுறேன், நான் பண்ணதாவே இருக்கட்டும், கலாட்டா பண்ணதாவே இருக்கட்டும் அப்படின்னு அவங்க பெருந்தன்மையாக சொன்னாங்க. இல்லை மேம் இது எல்லாமே நீங்கள் பண்ணதாக இருக்கட்டும், என்னோட திருப்திக்கு ஒரு ஷோ ப்ரொடியூசராக இது நான் பண்ணதாக இருக்கட்டும்னு சொல்லும்போது அவங்க சிரிச்சாங்க. உங்களுக்கு எப்போ ஏதாவது தேவைன்னா கூட நீங்கள் கேளுங்க, நான் கேட்டு வாங்கிக்கங்க அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. அப்போ நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக மட்டும் இல்லாமல் ஒரு மனித தன்மையோட ஏதோ சின்ன என்னால் இந்த ஒரு ஷூக்கு தான் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு அண்ணா நகரில் அந்த அமைஞ்சுக்கிற போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் ஒரு பேட்டா ஷோரூம் இருக்குது. 2 இயர்ஸ் அந்த ரோடு திருநாவுக்கரசு சார் இருக்கு, அந்த காங்கிரஸ் திருநாவுக்கரசு சார் இருக்கக்கூடிய அந்த ரோட்டில் அவர்கிட்ட போய் பேசும்பொழுது, சார் பிளாட்ஃபார்மில் வசிக்கக்கூடிய பசங்க ஸ்கூலில் போய் சேர்க்க போகிறோம், ஷூவை கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் பேரம் பேசினேன். எங்கள் பேட்டா ஷோரூமில் நான் பேரம் பேசி வாங்குறேன். சரிங்க சார், நான் ஃபுல் அமௌண்ட் பில் போட்டுக்கிறேன், நான் 300 ரூபாய் என் காசு நான் கொடுக்குறேன் சார் அப்படின்னு அவர் சொன்னார். 500 ரூபா ஷூவை நான் 200 ரூபாய் 250 ரூபா தான் கொடுத்தேன். அவர் பேலன்ஸ் அந்த பில்லிங்கில் இருந்தவர் அவர் காசு போட்டார். இதை மேடம்கிட்ட போய் எங்கள் கலாட்டா எம்டிகிட்ட போய் சொல்லும்போது சிரிச்சாங்க. யாரா நீ அங்கெல்லாம் போய் பேரம் பேசிட்டு வர அப்படிங்கிற மாதிரி சிரிச்சாங்க. உதவி செய்கிறது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? இன்னொருத்தருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு போதைங்க. அது மதுக்கு அடிமையாக இருக்கிறது ஒரு போதைன்னு சொல்கிறீங்களே, உதவி செய்கிறதும் ஒரு போதை. அந்த போதையில் தான் பாலா இருக்கார். அப்போ பாலாவை அழிக்க நினைக்கிறது யாருன்னு கேட்டால், இது வரைக்கும் எவ்வளோ விஷயம் பாலா பண்ணும்போதெல்லாம் எந்த அவதூறும் வரல. ஒரு கிளினிக் கட்ட போகிறேன், ஃப்ரீயாக தான் மெடிசன் பண்ண போகிறேன், ஃப்ரீயாக தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறேன், சிகிச்சை பண்ண போகிறேன்னு சொல்லும்பொழுது அவருக்கு எதிராக வருதுன்னா, அப்போ மெடிக்கல் மாஃபியா தான் பாலாவுக்கு பின்னாடி இருக்கா? அந்த மாஃபியா ஏதோ ஒரு மாஃபியா இருக்குல்ல, அது ஒத்துக்கிறீங்களா? ஏதோ ஒரு மாஃபியா பாலாவுடைய புகழை அழிக்க நினைக்குது, பாலாவே அழிக்க நினைக்குதுன்னு ஒத்துக்கிறீங்களா? இப்படி பேசுறதுனால என்னை பற்றி நாளைக்கு நெகட்டிவாக ஒரு வீடியோ வந்தாலோ, என்னை பற்றி நெகட்டிவான செய்திகள் வந்தாலோ, நாளைக்கு நான் தாக்கப்பட்டாலோ, நாளைக்கு நான் காணாமல் அடிக்கப்பட்டாலோ, அப்போ மாஃபியா கும்பல் இருக்குங்கிறத நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஏன்னா பாலாவுக்கு ஆதரவாக முதல்ல இப்போ நான் தான் வீடியோ பேசுகிறேன். அந்த இதில் நான் பேசுகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க வீடியோ பேசாதன்னு சொன்னாங்க. அதை மீறி தான் நான் பேசுகிறேன். சரி, பாலாவுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வந்ததாகவே இருக்கட்டும்,
ஏதோ ஒரு டெரரிஸ்ட் கும்பல் நேபாளத்தில் வந்து புரட்சி நடந்துச்சுல, அதற்கு காரணமாக இருந்த சோஷியல் மீடியா செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்களே, அப்படியான சோஷியல் மீடியா செலிபிரிட்டி தான் தமிழ்நாட்டில் பாலான்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ இந்திய உளவுத்துறை தூங்கிக்கிட்டு இருக்கா? தமிழ்நாட்டு உளவுத்துறை மிச்சர் சாப்பிடுதுன்னு சொல்ல வரீங்களா? உளவுத்துறைக்கு தெரியாமல் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா? உளவுத்துறைக்கு தெரியாதா பாலாக்கு எங்கேருந்து காசு வருது, எந்த டெரரிஸ்ட் அமைப்புக்கிட்ட இருந்து காசு வருது? 4 வருஷத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் புரட்சி ஏற்படுத்த போறாரு பாலா. இந்த நாட்டிலேருந்து இந்த டெரரிஸ்ட் அமைப்புக்கிட்ட இருந்து காசு வருதுன்னு உளவுத்துறைக்கு தெரியறதை விட உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? சந்தேகப்பட மாட்டீங்களா? யார் என்ன சொன்னாலும் இது பண்ணிடுவீங்களா? ஒரு ஒரு பேச்சுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு அரசியல்வாதி நம்ம எல்லாருக்குமே நம்ம டீ கடை பெஞ்சு மாதிரி உட்காந்து பேசுவோம்ல, கவர்மெண்ட் வந்து 500 கோடி ரூபாய் ஒதுக்குனுச்சு, அந்த அரசியல்வாதி 100 கோடி ரூபாய் சாப்பிட்டுட்டாரு, நம்ம காமெடியாக சொல்லுவோம்ல. 4 வெளிநாட்டு இந்தியாக்காரன் ஒருத்தன், அமெரிக்காக்காரன் ஒருத்தன், சீனாக்காரன் ஒருத்தன் 3 பேர் சந்திச்சுக்கிட்டாங்களாம். அமெரிக்காக்காரன் சொன்னான், என்னுடைய வீடு இந்த பாலத்தை கட்டினது நான் தான். அப்படியா? உங்கள் வீடு எங்கே இருக்குது? இந்த ஸ்ட்ரீட்டில் இந்த இடத்துல இருக்குது, நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு அமெரிக்காக்காரன் அந்த அமைச்சர் சொன்னான். சீனாக்காரன் சொன்னான் அடுத்து, இந்த பாலத்தை கட்டினது நான் தான், நான் சொந்த வீடு தான் வச்சுருக்கேன் அப்படின்னா. ஆனால் இந்தியாக்காரன் சொன்னான், எப்படி சொல்கிறது, இந்த பாலத்தை நான் தான் கட்டினேன். அப்படியா? உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது, எனக்கு ஒரு 15 வீடு இருக்குது, 20 வீடு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு காமெடியாக, நான் சொல்ல தெரியாமல் கூட அதை சொல்கிறேன். அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, கவர்மெண்ட் ஒரு 500 கோடி ரூபா ஒதுக்குது அப்படின்னா 100 கோடி ரூபா சாப்பிட்றாங்க, 400 கோடி ரூபாய்க்கு தான் வேலை நடக்குது, கமிஷன் போயிடுது அப்படின்னு நீங்கள் டீ கடை பெஞ்சில் ஒரு விமர்சனம் பேசுவீங்களே, அரசியல்வாதி மீது சில குற்றச்சாட்டை முன் வைப்பீங்களே. அப்போ 100 கோடி ரூபா சாப்பிட்டுட்டு 400 கோடி ரூபா செலவு பண்ணக்கூடிய அரசியல்வாதி நல்லவன் தன்னுடைய சொந்த காசுல தான் இரவு பகலாக சம்பாதிக்கிற காசுல ஒரு நாளுக்கு 5 மணி நேரம் தான் தூங்குறேன் அப்படின்னு பாலா சொல்றாரு. 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் தூங்கினதாவே இருக்கட்டுமே, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கடன் வாங்கினதாவே இருக்கட்டுமே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பண்ணதாவே இருக்கட்டுமே, பாலாவை நம்பி சிங்கப்பூர் போகும்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு பாலா ஒரு வீடியோ பார்த்துட்டு 2 பேர் ஹெல்ப் பண்ணுறதாவே இருக்கட்டுமே, அப்போ அந்த காசில் வச்சு அவர் ஹெல்ப் பண்ணுறதாவே இருக்கட்டுமே, இல்லை அவர் சாப்பிட்டதாவே இருக்கட்டுமே. இப்போ சாப்பிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். உங்கள் காசில் சாப்பிட்டாரா? உங்களை ஏமாத்தினாரா? அப்புறம் ஏன் பாலா வந்து புகழ் விரும்பியா? ஏன் பாலா எல்லாத்தையும் ஏன் விளம்பரப்படுத்துறாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பணக்காரர்கள் அதை விளம்பரப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அவங்கள்ட்ட 1000 கோடி 500 கோடி ரூபா சொத்து இருக்கும். ஒருத்தரை படிக்க வைக்கிறோம், வீட்டில் வேலை பார்க்குற வாட்ச்மேனுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம், கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு மெடிக்கல் ஏதோ ஒரு காலேஜில் சேர்த்து விடுறோம், ஃபீஸ் கட்டுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் பாலா மாதிரியான ஆட்களுக்கு இதுதான் பெரிய விஷயம். என்ன பெரிய விஷயம் தெரியுமா? அவர் ஏன் ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, பாலா பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி செய்யணும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது அனாதாசிரமம் கட்டணும்னு நான் ஆசைப்பட்டேன். நான் ஸ்கூல் லைஃப்பை முடிக்கிற வரைக்கும் எனக்கு அந்த ஆசை இருந்தது. ஆனால் ரியல் லைஃபுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சாத்தியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி பாலா ஃபோட்டோவை பார்த்துட்டு, பாலா ஹெல்ப் பண்ணுறதை பார்த்துட்டு, நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஈரம் எட்டி பார்த்தது இல்லை? நம்ம ஒருத்தருக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சதில்லை? நான் சென்னைக்கு வந்து சம்பாதிக்கிறேன் இன்னைக்கு வரைக்குமே, எப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சேன் இன்னைக்கு வரைக்குமே ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கோ அல்லது யாராவது இயலாதவர்கள் முடியாதவர்களுக்கு உதவி செய்கிறதுல இன்னைக்கு வரைக்கும் நான் ஒதுக்கிக்கிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் நான் சொல்லவே கூடாது. ஆனால் சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. அட்லீஸ்ட் இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்காங்க, இந்த மாதிரியான கேரக்டரோட இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக தான் நான் என்னையும் இதில் சேர்த்து சொல்லிக்கிறேன். உதாரணத்துக்காக தான் நான் அதெல்லாம் சொல்லிக்கிறேன். நான் சம்பாதிக்கிற இந்த 50,000 60,000த்துக்கே நான் சில விஷயங்கள் பண்ணும் பொழுது எனக்கு தெரிஞ்ச மாதம் ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிப்பாரு. ஏன் அவரால் செகண்ட்ஸில் 10,000 ரூபாய்க்கு ஏன் 5 டூ வீலர் வாங்கி கொடுக்க முடியாது? பழைய அம்பாசிடர் செகண்ட்ஸில் இன்னைக்கு ஒரு 25,000 50,000 75,000 வாங்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? பழைய ஆல்டோ காரு 1,50,000 ரூபாய்க்கெல்லாம் வாங்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? மாதம் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. ஏன் ஒரு ஆம்புலன்ஸை 2 லட்சம் 3 லட்ச ரூபாய்க்கு ஏன் அவரால் வாங்கியிருக்க முடியாது? அவர்னா புதுவாக பல இருக்கிற ஆம்புலன்ஸை வாங்கி கொடுத்தாரு, புது ஆட்டோவை வாங்கி கொடுத்தாரு. அரசியல்வாதிகள்லாம் சில பேருக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்குறாங்க, டூ வீலர் வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாம் புதுசாக வாங்கி கொடுக்குறாங்க. அரசியல்வாதிகள் வாங்கி கொடுத்தா கேள்வி கேட்க மாட்டீங்க, ஒன்று கொண்டாடுவீங்க, ஓ இவ்வளோ தூரம் நல்லா செஞ்சுருக்காங்க. ஆனால் தான் உழைப்பில் தன்னுடைய சொந்த காசில் ஒருத்தருக்கு உதவி பண்ணால் நீங்கள் சந்தேகப்படுவீங்க. சந்தேகப்படுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. முடிஞ்சால் பாலா மாதிரியான இளைஞர்களை ஆதரிங்க, இல்லாட்டி அமைதியாக வேடிக்கை பாருங்கள். தயவு செஞ்சு அவதூறு பரப்பாதீங்க. சந்தேகப்படுங்க. ஒரு நல்ல மனிதர்களை பற்றி விமர்சனங்கள் வரும்பொழுது என்னவா இருக்கும் அப்படின்னு சந்தேகப்படுங்க. ஏன் பாலா பற்றி இப்படி பேசுகிறாங்க, என்னவா இருக்கும்?
பாலா பற்றி பேசுனவங்க நேரடியாக களத்தில் இறங்கி எடுத்தாங்களா? கூல் சுரேஷ்னு சொன்னாருங்கிறாங்க. அப்போ கூல் சுரேஷை தூண்டி விட்டது யாரு? கூல் சுரேஷ் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தரா விஷயங்கள் கிளம்பி வந்திருக்கு. கூல் சுரேஷ்கிட்ட போகிற போக்கில் அஜெண்டா கொடுத்தாங்களா? நான் உனக்கு காசு கொடுக்குறேன் கூல் சுரேஷ், நீ இப்படி பேசணும்னு சொன்னாங்களா? இல்லை ஒவ்வொரு மூத்த பத்திரிகையாளர்கள் பேரில் சில பேர்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த அஜெண்டாவை, இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யார்? அதை பிடிங்க. உளவுத்துறையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. பாலா தப்பு பண்ணியிருந்தா உளவுத்துறை ஒரு தடவை கூடவா என்கொயரிக்கு கூப்பிட்டுருக்க மாட்டாங்க? யோசிக்க மாட்டீங்களா? தயவு செஞ்சு நல்லவர்களை சந்தேகப்படாதீங்க. அப்படி சந்தேகப்பட்டீங்கன்னா, இப்படி கீழே கெட்ட கெட்ட வார்த்தைகளை பாலாவை திட்டினீங்கன்னா, நாளைக்கு பாலா இனிமேல் செய்யாம கூட போகலாம். உங்களுடைய திட்டுனால, உங்களுடைய இதனால. நாளைக்கு பாலா மாதிரியான ஆட்கள், என்ன மாதிரியான ஆட்கள், கலாட்டா மீடியாவோட எம்டி மாதிரியான ஆட்கள் வெளியில வராமயே போயிடுவாங்க. ஒருத்தரை படிக்க வைக்கிறார் அப்படின்னா, படிச்சுட்டு இப்போ அறம் சார்பா வருஷக்கணக்கா நிறைய பேர் படிக்க வைக்கிறாங்க. படிச்சுட்டு அவர் இன்னொருத்தரை படிக்க வைக்கணுங்கிறது தானே அங்கே அஜெண்டா. அவர் படிக்க வைக்கல அப்படின்னா, அந்த செயின் கட் ஆயிராதா? இப்படிலாம் நீங்க அவதூறு பரப்புனா, நாளைக்கு இன்னொருத்தருக்கு செய்யணுங்கிற மனசு வருமா? யோசிச்சுக்கங்க. நான் சொன்ன விஷயத்துல தப்பு இருந்தா மன்னிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.